இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. போர் தொடங்கி 221 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஏராளமான தாக்குதல்கள் நடந்திருக்குது. ரஃபாவுக்குள்ள போன இஸ்ரேல் ராணுவத்துடைய நிலைமை இப்போது படுமோசமாக போய் கொண்டிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது சம்பந்தமாக உள்ளேயும் வெளியும் காசாக்குள்ள நடந்த முக்கியமான நிகழ்வுகள்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்திருக்கு. அந்த தொகுப்பையும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அமெரிக்கால முதல் விஷயமே மாணவர்களுடைய போராட்டம் தான். அமெரிக்கால நடந்துச்சு, ஆரம்பிச்சு இப்ப எல்லா பக்கமுமே பரவி கொண்டு இருக்குது மேற்கத்திய நாடுகள்லன்னு சொல்லலாம். அதுலயும் 50 யூனிவர்சிட்டிக்குலாம் மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒட்டுமொத்தமாகவே இப்ப காலேஜ் எல்லாமே ஸ்ட்ரைக் காரணமாக நடக்கிறதே இல்லை. ஃபுல்லாவே காசா மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. அப்பாவி மக்களை கொண்டிருக்கீங்க, இத்தனை குழந்தைகளை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜினோசைட் செய்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்துறாங்க. போரை நிறுத்துங்க, இனியும் போர் செய்ய வேண்டாம், ரஃபாவை தாக்க வேண்டாம், எல்லாவற்றுக்கும் மேல அமெரிக்கா முதல்ல ஆயுதத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய முதல் நோக்கமே என்னன்னா, இந்த இஸ்ரேலை நீங்க விட்டுருங்க, கை கழுவி விடுங்க, அவங்களுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட தொடர்பை நீங்க வச்சுக்காதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த நாட்டுல இருந்த முக்கியமா அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அவங்க சொல்லி போராடி கொண்டிருக்காங்க. நேற்று அப்படி பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ல ஒரு கடுமையான போராட்டம் நடந்திருக்குது யூனிவர்சிட்டியில. அப்ப அங்க போய் பேட்டி எடுக்க போயிருக்காங்க, நிறைய ஊடகத்துல இருந்து போயிருக்காங்க. அப்படி ஊடகத்துல போய் பேட்டி எடுக்க போனப்பதான் பிரான்ஸை சேர்ந்து ஒரு நியூஸ் சேனல் போய் கேட்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நீங்கெல்லாம் பொய்யான செய்திகள் தான் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க அல் ஜசீரா வர சொல்லுங்க, நாங்க அவங்களுக்கு தான் பேட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயம் ரொம்பவே பரவலாக பரவி கொண்டிருக்கு. அல் ஜசீராலையும் அந்த விஷயத்தையே போட்டிருக்காங்க. இது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கே அசிங்கமாயிருச்சு. நீங்க சொல்ற எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதுதான் உண்மையான நிலைமையும் கூட. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பிபிசி CNN சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு அதுல இத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க அத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமாஸை பத்தி இன்னைக்கும் 13,000 கடந்து போய் கொண்டிருக்காங்க. அமாஸ்ல சேர்ந்த போராளிகள் இறந்தவங்க அப்படின்லாம் அவங்க தகவல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்பிட்டு அமாஸ் அழிஞ்சிட்டாங்க, அங்க காசாவே இருக்க போறதுலாம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக பார்க்கும்போது அந்த மாணவ மாணவிகள் சொன்னதுதான், நீங்க எல்லாருமே பொய் செய்திகள் தான் போடுறீங்க, போய் அல் ஜசீராவை வர சொல்லுங்கன்னு இருக்காங்க. அல் ஜசீரா ஒன்றுதான் துல்லியமான தெளிவான பொய்யில்லாத செய்தியை அவங்க பரப்பி கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் காசால யார் இருந்தாலும் அதையும் சொல்லிடுறாங்க, அந்த பக்கம் இஸ்ரேல்ல என்ன நடந்தாலும் அதையும் சொல்லிடுறாங்க. இஸ்ரேலுக்குள்ள இப்ப அல் ஜசீரா சுத்தமா இல்லை, ஒட்டுமொத்தமா முடக்கி அவங்களுடைய பில்டிங் அவங்களுடைய பொருட்களை எல்லாம் கையகம் படுத்திட்டாங்க. நீங்க வேணா போய் என்ன பண்ணுங்க, கேஸ் போட்டு வாங்கிக்கோங்கன்ட்டாங்க. அவங்க ரொம்ப நாளாவே இஸ்ரேலுக்குள்ள இல்ல, காசாக்குள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா காசாக்குள்ள யார் இருக்கா? இஸ்ரேலுடைய ராணுவம் தரைவலிக்கு வந்தது இருக்கு, அவங்க அடி வாங்கினது அவங்க தானே போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அல் ஜசீரா தான் இத்தனை மாசமா 7 மாசமாவே லைவ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமுமே அவங்க கவர் பண்றாங்க. அதை பார்க்கும்போது தெரியுது CNN BBC சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயம். பத்தாவதுக்கு என்ன பண்றாங்க, ஹமாஸ்லாம் வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. இஸ்ரேல் ராணுவம் 13,000 பேர்த்த கொன்னேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வாயில தான் சுட்டுட்டு இருக்காங்க வடைய. ஆனா பார்த்தா ஹமாஸ் ஆகட்டும், இஸ்புல்லாவாகட்டும், இன்னொரு பக்கம் ஹவுதிக்கள் ஆகட்டும், தொடர்ந்து வீடியோக்களாகவே வருது. எத்தனை கப்பல் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் இஸ்புல்லா ராணுவ தளங்களை தாக்குறதும் குடியிருப்புகளை தாக்குறதும் வடக்கு இஸ்ரேலை அழிக்கிறதையும் வீடியோவாக விட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரத்துல எக்கச்சக்கமான வீடியோ வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுலயும் நேற்றைய தினம் ரஃபால இருந்து வந்த வீடியோ எல்லாம் பார்த்தா எத்தனை வீடியோக்கள், ஒரு நாளைக்கு 15-20 வீடியோக்கள் கூட ரஃபால இருந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு யாருமே மற்ற செய்திகள் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இப்பதான் உணர்ந்திருக்காங்க. மற்றவங்க எதுக்கு நியூஸ் போடுறீங்க, அது வேஸ்ட், பொய்யான விஷயத்தை போடுறதுக்கு நீங்க போடாமையே இருக்கலாம், நடக்காத ஒன்றை சித்தரிச்சு கொண்டு இருக்கீங்க, நாங்களாம் அல் ஜசீரா மட்டும்தான் பாக்குறோம் அப்படிங்கிறதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னைக்கு உலகமே அல் ஜசீரா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. அவங்க ஒண்ணுதான் கரெக்டான விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே இஸ்ரேல்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் BBC ஆகட்டும் CNN ஆகட்டும் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை நாங்க போடலான் இருக்கோம், இதை போடலாமான்னு கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னா போடுவாங்க, இல்லாட்டினா போட மாட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க என்னைக்கு ஓகே சொல்றது? நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தகவல் எதுவுமே வெளியே வருதுல. நீங்க சொல்ற நியூஸ் எல்லாம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் சேனல்லையுமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் காசாவுக்கு ஆதரவா பேசுறாங்களோ அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் நீங்க போய் பார்த்தா தெரியும். எங்கிட்டயே ஆரம்பத்துல நிறைய பேர் அந்த மாதிரிதான் போட்டுட்டு இருந்தாங்க. அது இல்லாம மத்தவங்களுக்கு நமக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, மத்தவங்களுதுன்னு பார்த்தா மத்தவங்க யாரெல்லாம் காசாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களோ எல்லாருடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் இப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கிறவங்கள இனிமேலாவது அல் ஜசீரா பாருங்க,
அப்பதான் உண்மையான செய்திகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து இஸ்ரேல்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்து கொடுத்திருக்காரு. அதாவது நெத்தனியாவிட்ட எந்த ஒரு பிளானும் இல்ல, பிளானே இல்லாம குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக தான் போர் செய்து கொண்டிருக்கார். இப்போ ஒரு பிளான் இருந்தாதான் போர் செஞ்சா அதுல ஏதாவது வெற்றி காண முடியும். எந்த ஒரு பிளானும் இல்லாம இவங்க பாட்டு குருட்டுத்தனமா போயிட்டு இருக்கறனால பெரிய விலை கொடுத்து நம்ம காசாக்குள்ள தோத்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கூறியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் நெத்தனியா கூட இருக்காங்களோ அவங்க முதல் கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த போரை நம்ம தோத்துட்டு இருக்கோம், இவங்கள்ட்ட ஐடியா இல்லை, இவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, நம்ம ஒரு வாரமாவே இந்த செய்திகளை அவ்வப்போது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னா, நார்த் காசாக்குள்ள இருந்து உள்ள போகக்கூடிய உணவுகளை தடுத்து வச்சிருக்காங்க. அது பல மாசமாகவே தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இப்ப தடுத்து இருக்கக்கூடிய உணவுகளை என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்களை விட்டு, அந்த செட்டிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே இஸ்ரேலை சேர்ந்தவர்கள், அவர்களை விட்டு அந்த ஜியோனிச படைகளை விட்டு என்ன பண்றாங்கன்னா அத்தனை உணவுகளையும் இழுத்து கீழே போட்டு எரிக்கிறது, வாகனத்தையே தீ வச்சு எரிக்கிறதுங்கிற மாதிரியான காரியத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. வடக்கு காசாக்குள்ள உணவு போய் பல நாளாச்சு. அந்த மக்கள் அங்க பட்டினியில இருக்காங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களை வைத்து சேருது. இந்த பொதுமக்கள் செய்வாங்களாமா ஆர்ப்பாட்டம், அதை எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்ரேல் ராணுவம் நினைச்சு கொண்டு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாவே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது தான். இங்க பொதுமக்கள் ஒரு 40 பேர் 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அராஜகம் செய்யறாங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க சும்மா இருக்கோம், இல்லாட்டினா நாங்க என்ன பண்ணிருப்போம், தடுத்திருப்போங்கிற மாதிரிலாம் ஏமாத்து வேலையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வரக்கூடிய உணவுகள் எல்லாம் இப்போது வீணா போயிட்டு இருக்கு. எந்த உணவுகளுமே இப்ப 3 நாளாகவே உள்ள போகவே இல்லை. ரஃபாக்குள்ளேயும் போகல, அங்க இருக்கக்கூடிய எந்த கிராசிங் வழியாகவும் உள்ள மக்களுக்கு உணவு போகாம இருந்து கொண்டிருக்கு. ஆனா இதுல எல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது இஸ்ரேலை பத்தி தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நியூயார்க் டைம்ஸ் சொல்லலாம். நேத்தே அவங்க சொல்லியிருந்தாங்க, யஹ்யா சின்வார் அவர்கள் உயிரோட இருக்கிறதே இதுவரையும் இவங்க இஸ்ரேல் ராணுவம் செய்த போருடைய தோல்விக்கு தான் அடையாளமாக இருக்குன்னாங்களா. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, காசாவில் ஹமாஸை அழிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. ஆனா ஹமாஸை அழித்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி கட்டமைப்பாங்க, அங்க யாரை கொண்டு போய் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய ஒரு அணியை திரட்டணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் பிளானே இல்லாம அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக தாக்குதலை பத்தி பார்க்கும்போது இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க, எங்களுடைய 15 பேர் இறந்திருக்காங்க, 22 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த கணக்கு அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். முதல்ல காசாக்குள்ள போன முதல் நாள் யாருமே இறக்கல அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. 2வது நாள் என்ன சொன்னாங்க, 2 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் நேத்து என்ன சொன்னாங்க, 69 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இறந்தவங்களை பத்தி வாயே திறக்கல. இப்ப இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, 15 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, 22 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நேத்தே என்ன சொன்னோம், அங்க 100கணக்கான பேர் ஒவ்வொரு நாள் இறந்துட்டு இருக்காங்க. இவங்க அதை மறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில சொல்லக்கூடிய ஆட்களே கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லா சண்டை நடந்தாலும் வார கடைசி வரையும் பார்த்தா அதிகபட்சம் ஒரு தடவை இல்ல 2 தடவை தான் தகவல் கொடுப்பாங்க. அதுவும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க 2 பேருக்கு 3 பேருக்குன்னு சொல்லி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. டெய்லியும் தகவலே சொன்னது கிடையாது. அதே மீறி சொல்லக்கூடிய தகவல்ல இவ்வளவு பேரெல்லாம் சொன்னதே இல்லைன்னு நம்ம சொன்னோமா. இன்னைக்கும் 15 பேருங்கிறது இவங்களே ஒத்துக்கிறக்கே வாய்ப்பு இல்லாத இவங்களே 15 பேர் இறந்துட்டாங்க ஒரே நாள்லன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப அங்க அதை விட எத்தனை மடங்கு இறந்திருப்பாங்க, குறைஞ்சது 10 மடங்காவது இறந்திருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ 10 15 இருந்தப்ப என்ன பண்ணாங்க, போய் சொல்லி மறைச்சிட்டாங்க. இப்ப 100கணக்கா போயிட்டு இருக்கு. மறைக்கவே முடியலைங்கிற ஒரு நிலைமை வந்தனால இப்ப அந்த தகவலையும் கொடுக்குறாங்க. அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு கூட இவங்க முழுசா செய்தி சொல்றது இல்ல. அந்த குடும்பத்தினர் ஊடகத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்களோ, இப்ப 15ன்னு சொல்லிட்டாங்களா, அந்த 15 சொல்லக்கூடிய அந்த குடும்பம் மட்டும்தான் என்ன பண்ணும், பகிரங்கமாக அவர்களுடைய அந்த இறப்பு விஷயத்தை அந்த சாங்கியம் சடங்கு இதெல்லாம் நடத்தணும், ஊடகத்துல வெளியே விடணும். அது இல்லாம மத்தவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை குறித்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனி ஞாயிறுல மட்டுமே 98 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் சொல்றாங்க. அவ்வளவு கடுமையான அடிபட்டு இருக்குது. எவ்வளவு கடுமையாக இருந்திருந்தா அவங்க இப்ப 500 பேராவது நம்ம சொல்றக்கூடிய கணக்கெல்லாம் உண்மையாக இருந்தனாலதான் அவங்க கடைசிக்கு ஒரு 100 பேர்த்தையாவது என்ன பண்றாங்க, கணக்குல கொண்டு வராங்க. அதுவும் இறந்தவங்க கணக்குல அப்ப கொண்டு வரல, முதல் நாளே கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்னைக்குதான் 15 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரும்போது பார்த்தா தொடர்ந்து இறந்தவங்களுடைய செய்தியும் அவ்வப்போது அவங்களே விட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அங்க இப்ப தினமும் பார்த்தா இந்த 4 நாட்கள்லயே பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேல் ராணுவத்தை இழந்திருக்காங்க.
அதுலயும் இன்னைக்கு தாக்குதல் வீடியோ பார்த்தா அல் குத்தூஸ் விட்டுருக்காங்க. அல் குத்தூஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஜபாலியாவுடைய கிழக்கு பகுதியில மட்டுமே நாங்க செய்த மோட்டார் குண்டு தாக்குதல்னால நிறைய வாகனங்கள் அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே போல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்னைப்பர் தாக்குதல்ல அல் குதூஸ் படையணி இஸ்ரேலுடைய இன்ஜினியர் படையணியை நோக்கி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதுல பலரும் ஒரே இடத்துலயே இறந்திருக்காங்க, எங்களுடைய துப்பாக்கி சூட்லேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரஃபாவுக்குள்ள நுழையறக்காக வந்துட்டு இருந்த அந்த படையணி இருக்கு, அந்த படையணி முழுவதுமே நாங்க என்ன பண்ணியிருக்கோம், மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணி அங்க வந்துட்டு இருந்த வாகனங்களை எல்லாம் நாங்கள் தீப்பிடிக்க வச்சிருக்கோம்னு அல் குதூஸ் படையணியிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல அங்கிருந்து ஒரு மையவாடி, அந்த மையவாடிக்குள்ள வந்த 7 வாகனங்கள் மீது நாங்க மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணி 7 வாகனங்களை ஒட்டுக்காக அழிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இது மெர்கவா டேங்க் கிடையாது, வாகனம்னு சொன்னா புல்டோசர் ஆகட்டும், ட்ரூப்ஸ் வாகனம் ஆகட்டும் எல்லாமே இருந்திருக்கும். குறைஞ்சது ஒரு வாகனத்துல 10 பேராவது போவாங்க. ஏன்னா உள்ள நுழையிறவங்க எல்லாருமே வாகனத்தோட தான் உள்ள நுழைவாங்க. ஒவ்வொரு வாகனத்துக்கு ஒரு 10 பேராவது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு படையாக போவாங்க. 7 வாகனங்களை தாக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த 7க்குள்ள இருந்த ஒரு 70 பேராவது குறைந்தது படுகாயம் அடைந்திருக்கணும், இறந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலவரம் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல் கஸாம் படை மறுபடியும் பொறி வைத்து பெரும் தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதே இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுரங்கத்துடைய வாயில பொறி வைத்து அவர்களை உள்ள வர வச்சு அவங்களை தாக்கியிருக்காங்க. ஒரு படையணியே மொத்தமா காலியா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு படையணின்னு எடுத்துட்டு அதுல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், குறைஞ்சது 10 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேற்பட்டவங்களும் இருப்பாங்க, எண்ணிக்கை மாறுபடும். அப்படி ஒட்டுமொத்த படையுமே இப்ப காலியா இருக்காங்க. அவங்க உள்ள நுழைய வைக்கிறதுக்கு அவங்க வைக்கக்கூடிய பொறிகள் எல்லாமே பார்த்தா ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிணை கேதிகள் கத்துற மாதிரியான ஆடியோக்களையே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா பங்கருடைய வாயில்கள்ல பிளே பண்ணுவாங்க. அப்ப சத்தத்தை கேட்டு ஆமா இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு உள்ள வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர விட்டு உள்ள முழுசா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது, தாக்குதல் பண்றது, வெடிக்க வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுறாங்க, ஒட்டுமொத்தமா உள்ள வந்தவங்க லாக் ஆகி அதுலயே சரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் ரஃபா பகுதியில அப்படின்னு இன்னொரு பக்கம் வடக்கு காசாலையும் கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் கஸாம் படை என்ன பண்ணிருக்காங்கன்னா, மோட்டார் குண்டு தாக்குதல்கள், ஸ்னைப்பர் தாக்குதல்களை பண்ணிருக்காங்க. அங்க நிறைய போர் வாகனங்களும் அங்கிருந்து இஸ்ரேலிய சிப்பாய்களும் கொத்தாக அழிக்கப்பட்டு வருகிறாங்க. இன்னைக்கும் 100கணக்கான பேர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைந்தது 15 போர் வாகனங்களாவது அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.